ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி, முட்டை குருமா தான் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம் இலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி பூண்டை நல்லா அப்படி நசுக்கணும். இதில் போட்டுக்கலாம். ஜூம் பண்ணியே நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து போட்டால் தான் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். தக்காளி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முட்டை கிரேவிக்கு. இதில் வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து உப்பு வந்து கொட்டி வைக்கிறது. உப்பு வந்து பிடிச்சி கொட்டிடும். இது நிறையா பிடிக்கும், ஆனால் ஒரு பாக்கெட்டு கம்மியாக தான் பிடிக்குது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு போட்டு வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா மசியும். பச்சை மிளகாய் இவ்வளோ காரம் எழுது. சப்பாத்தி தேய்க்கிறியா? தேய். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டால் தான் கொஞ்சம் இது நல்லா வதங்கும். அதனால் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போடும்போதே காரம் ஆயிடுச்சு. ஒரு மிளகாத்தூளா? 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நிறைய காரம் தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஆமாம், பச்சை மிளகாய் காரமாக இருக்கும். தெரியல. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது. மல்லித்தூள் நிறைய சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு தண்ணியா? 1/2 கப்பு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி. ஏன் இப்படி 4ஆக மடிக்கிறீங்க? அப்போ தான் லேயர் வரும். அந்த லேயர் வரும், சாஃப்ட்டு கிடைக்கும். இப்படி 4ஆக மடிச்சுட்டு இப்படி தேய்ச்சோம்னு வச்சுக்கவே. ஆனால் எல்லாத்துக்கும் அது மாதிரி தேய்க்க முடியாது. சும்மா ஒரு 2 3க்கு. ஆமாம், இப்படி தேய்ச்சிட்டு மாவு போட்டு தேய்ச்சிக்கணும். நல்லா
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். முட்டையை பொத்து ஊற்றுறீங்க? நான் கூட குருமான்னு தான் நினச்சேன். முட்டை குருமா, இது முட்டை குருமா. ஓ, சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இங்கே 4 முட்டை பொத்து ஊற்றியாச்சு. அப்படி கிளறி விடணும், மெதுவாக கிளறி விடணும். இல்லைன்னா முட்டை ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னு வச்சுக்கவே அப்படியே கட்டி கட்டியாக ஆயிடும், அப்படி திரித்திரியாக வராது. ஏன்னா திரித்திரியாக வந்தால் தான் அந்த குருமா வந்து நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு தோசைக்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி சின்னதாக இருக்குது. என்ன பெருமா கையில் எடுத்து போடுறீங்க? அதெல்லாம் பழகிடுச்சு, எல்லாம் எவ்வளோ சூடாக இருந்தாலும் தாங்கிக்கலாம். புதுசாக பண்ணிலாம் எடுத்து போட முடியும். எடுத்து போட நான் எடுத்து போட தெரியாது. அப்படியே போட்டோம்ல. இந்த டவல் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? இந்த இப்படி ஊற்றுறது இல்லையா, இது துடைக்கிறது தான். எனக்கும் தான் ஊற்றுது. என்ன வெயிலெலாம் திருச்சியில் 108 டிகிரி. என்ன பண்ணுறது? 108 டிகிரியை வந்து தாங்கிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த ஃபுட்டு சாப்பிடணும். மோர், கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், மோர் போட்டு இது மாதிரிலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்னா அவ்வளோதான். அந்த காலத்துலலாம் பழைய சாதம், கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் இதுதான் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா தான் அந்த சின்ன வெங்காயம் டெய்லி 4 வெங்காயம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயத்தை மிஞ்சினது எதுவுமே கிடையாது வியாதிக்கு. இந்த வெயில் சீசனில் சின்ன வெங்காயத்தை டெய்லியும் ஒரு 4 மூலாட்டி நீராரத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். கூழெல்லாம் கூழ், பழைய சாதம்லாம் வந்து நீராரத்தில் சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக போடுறோம். இப்போ வந்து நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சப்பாத்தி ஓவரா இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒன்று தான். இங்கே பாரியா மாஸ்டர். இது மாதிரி தட்டி விட்டு தான் வந்து சாஃப்டாக வரும் சப்பாத்தி. சரியா? போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஓகே. இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து சப்பாத்தி, முட்டை குருமா. அதெல்லாம் எல்லாம் ரெடி. இந்த மாதிரி சாப்பிட வேண்டியதான். மதியம் லஞ்சையும் சேர்த்து ஃபுல் வீடியோவாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, நல்லா இருக்கா?